This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள் விழுந்து விவசாயத்திற்கு முன்னதாக நாட்காட்டியை பயன்படுத்திய மனிதர்கள். எழுத்து, விவசாயம் உள்ளிட்டவை தோன்றுவதற்கு முன்னரே மனிதர்களாகிய நாம் கேலண்டரை பயன்படுத்தி இருக்கிறோம். இதற்கான ஆதாரங்கள் தற்போது கிடைக்க பெற்றிருக்கின்றன. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னரே நாம் நாட்காட்டியை பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் என்பது சமீபத்தில் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கேலண்டரில் நம்பர்கள் தான் இருக்கும். ஆனால் எழுத்து தோன்றுவதற்கு முன்னரே எப்படி நம்மால் நாட்காட்டியை உருவாக்கி இருக்க முடியும் என்று உங்களுக்கு சந்தேகம் எழலாம். எகிப்தில் இன்று பிரம்மாண்டமாக நிற்கும் பிரமிடுகள் மனிதர்கள் சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் கட்டப்பட்டது என்பது எப்படி உண்மையோ அதே போல்தான் எழுத்து கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரே நாட்காட்டியை கண்டுபிடிக்கப்பட்டதும் உண்மை. இதற்கு ஆதாரங்கள் துருக்கியில் உள்ளன. இங்குள்ள கோபெக்சி டெபே என்னும் பகுதியில் தொல்பொருள் ஆய்வு களஞ்சியம் இருக்கிறது. அங்கிருக்கும் தொல்பொருட்களை ஆய்வு செய்வதில் இந்த உண்மை தெரிய வந்திருக்கிறது. இப்பகுதியில் டி வடிவத்தில் தூண்கள் இருக்கின்றன. இந்த தூண்களில் வி வடிவத்தில் சிற்பங்கள் இருக்கின்றன. மொத்தம் 365 சிற்பங்கள் உள்ளன. ஒரு ஆண்டில் மொத்த நாட்களின் எண்ணிக்கையும் இதுதான். எடின்பர்க் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கண்ட ஆய்வில் மனிதர்கள் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னரே நாட்காட்டியை கண்டுபிடித்து இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது கோடைக்கால சங்கராந்தியை குறிக்கும் வகையில் ஒரு சிற்பமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியன் வடக்கு அரைக்கோளத்தில் இருந்து தெற்கு அரைக்கோளத்திற்கு போகும் இந்த பயணத்தில் சங்கராந்தி நிகழும். பெரும்பாலும் ஜூன் 21 இது நடக்கும். இங்குள்ள சிற்பங்கள் ஒன்றில் பறவைகள் கழுத்தில் வி சிம்பல் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரே ஒரு பறவைதான் இருக்கிறது. அதுவும் ஜூன் மாத கடைசியில் இந்த பறவையின் சிற்பம் இடம்பெற்றிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதர்கள் துல்லியமாக கேலண்டரை பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. மனிதகுல வரலாற்றிலேயே மாற்றி போட்டு இருக்கும் இந்த கண்டுபிடிப்பில் இன்னொரு ஆச்சரியமும் இருக்கிறது. அதாவது கிமு 10,850 நடைபெற்ற வால் நட்சத்திர தாக்குதலையும் இங்கு மக்கள் பதிவு செய்திருக்கின்றனர். இந்த மோதல் காரணமாக பூமியின் வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. பனிக்காலம் தொடங்கியது. இந்த மாற்றத்தையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வால் நட்சத்திர மோதல் காரணமாக ஏற்பட்ட மாற்றங்கள் புதிய மதங்களையும் உருவாக்கி இருக்கின்றன. இதற்கு சான்றுகள் கல்வெட்டுகளாக கிடைக்க பெற்றிருக்கின்றன. இவர்கள் டவுரெட் வெண்கலம் மழையையும் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை விண்ணில் பொழியும். பூமியிலிருந்து அதை பார்க்க மிக அற்புதமாக தெரியும். நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின்படி கிரேக்கர்கள் தான் முதலில் கேலண்டரை பயன்படுத்தியதாக இதுவரை நம்பிக்கொண்டிருந்தோம். அதே போல கிமு 150 கிரேக்க வானிலையாளர் ஹெர்பாக்ஸ் பூமி தனது அச்சிலிருந்து சற்று விலகி செல்வதாக கூறியிருந்தார். ஆனால் இதற்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னரே அதை துருத்தியில் வாழ்ந்த மக்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.